24 மணி நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சராசரி 39 சென்டிமீட்டர். அதில் சில ஸ்டேஷன்ஸில் உதாரணமாக மூல்கரைப்பட்டி 62 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 55 சென்டிமீட்டர். இதே போன்ற அனைத்து குறைஞ்சபட்சம் அங்கே பார்த்தா ஒரு இதில் நம்பியார் அணை 35 சென்டிமீட்டர். ஸோ குறைஞ்சபட்ச மழை 36 சென்டிமீட்டர், அதிகபட்ச மழை 62 சென்டிமீட்டர், சராசரி 39 சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்டம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரி ஒரு 38 சென்டிமீட்டர் மழை. 38 சென்டிமீட்டர் மழை. அது பார்க்கும்போது அதிகபட்சம் காயல்பட்டினம் 95 சென்டிமீட்டர். காயல்பட்டினம் பொறுத்தவரையில் ஒரு ஆண்டு முழுவதும் எவ்வளோ மழை அங்கே வழக்கமாக பெய்யும் அதோட ஜாஸ்தி மழை 24 மணி நேரத்துக்குள்ள பெஞ்சிருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கனமழை எங்கே அந்த பிளேன்ஸில் சில மலை பகுதியில் ஜாஸ்தினா பிளேன்ஸ் போர்ட்டில் பார்த்தா இதுதான் அதிகபட்சம் கனமழை இதுவரை ரெக்கார்டட் ஹிஸ்டரியில். அந்த அளவுக்கு வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கனால பல பகுதியில் இந்த ஃப்ளட்டிங்ஸ் இருக்கு. தாமிரபரணி ஆறு, மற்ற அணைகள், மற்ற ரிவர்ஸ், எல்லா ரிவர்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளோ ஸ்பேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பல பகுதியில் அங்கே அந்த ஃப்ளட்டிங் அண்ட் வாட்டர் இனண்டேஷன் சாலைகளில் அதில் அந்த இஷ்யூஸ் இருக்கு. அதுக்காக நம்ம மீட்பு படைகள் ஏற்கனவே நேற்று அலர்ட் பண்ணோம். ஸோ இப்போது தமிழ்நாடு பெரிட்டர் மீட்பு படையில் 9 குழுக்கள் 225 நபர்கள். அதே மாதிரி தேசிய பெரிட்டர் மீட்பு படையில் 8 குழுக்கள் 200 நபர்களோடு ஆக மொத்தமாக ஒரு 17 குழுக்கள் தேசிய மற்றும் மாநில பெரிட்டர் விரைவில் அங்கே ரீச் அந்த தூத்துக்குடிக்கு போய் சென்றுவாங்க. அதே மாதிரி நம்ம காமன் அலர்ட் புரோட்டோகால் பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் அந்த மாவட்டங்களில் உள்ள 62 லட்சம் பேருக்கு நம்ம எச்சரிக்கை குறிஞ்ச செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. மொத்தமாக இதுவரைக்கு நம்ம சுமார் 7500 பேர் காலையில் 8 மணி வரைக்கும் 7500 பேர் ரெஸ்கியூ பண்ணி ஒரு 84 நிவாரண முகாம்களில் அவங்க அங்கே தங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி மீட்பு பணிக்காக ஒரு 84 படகுகள் அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்கோம். கூடுதலாக படகுகள் அந்த தூத்துக்குடி மாநகரத்தில், அதே மாதிரி அந்த மற்ற பக்கத்தில் உள்ள சிறுவைகுண்டம், காயல்பட்டினம் இந்த ஊர்களுக்கு நம்ம கூடுதலாக படகுகள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வரலாறு காணாத மழை, இந்த மாதிரி நம்ம பார்க்காத அளவுக்கு ஃப்ளட்டிங் உள்ள இந்த சூழ்நிலையில் நம்ம ஆர்மி, நேவி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் இவங்களும் ஹெல்ப்காக நம்ம ரிக்வெஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த விரைவில் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் உடைய டீம்ஸும் இந்த 2 மாவட்டங்களில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய உதவிக்காக விரைவில் அவங்களும் வருவாங்க. எச்சரிக்கை எப்படி வருதுன்னா, எச்சரிக்கை 3-4 கேட்டகரிஸ் இருக்கு. கனமழை, மிக கனமழை, அதி மிக கனமழை. 200 அதாவது 20 சென்டிமீட்டர், எவ்வளவு 21 சென்டிமீட்டர், அதுவும் அதி மிக கனமழை. 96 சென்டிமீட்டர் காயல்பட்டினம் பெஞ்சிருக்கு, அதுவும் அதி மிக கனமழை. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு குறிப்பாக அவ்வளோ மழை பெய்யும் எது இருக்கும். ஸோ அது ஏற்கனவே இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அந்த அவங்க வானொலி தூங்குறதும் சொல்ல முடியாது. இது
பர்பஸ்னா ஒரு சில பகுதியில் இருக்கும். இதை பரவலாக இந்த 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த மழை இருக்கு. இதுவரைக்கும் உயிரிழப்புகள் எதுவும் கணக்கிடப்பட்டிருக்கா? ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எலக்ட்ரோக்யூஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல ஒருத்தர். நான் சொல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரோக்யூஷன்ல ஒருத்தர் இருக்காரு, அது ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. கலெக்டர் வந்து மழையில முறையீடு சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் மாற்று ஏற்பாடு உடனடியாக உதாரணமாக தூத்துக்குடி போகிறதுல இந்த மாநகராட்சி அலுவலகத்திலேருந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சிக்னல் பிரச்சனைகள் சென்னையில் ஏற்பட்டுச்சு. 2-3 நாள் போன் யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ அங்கே அதுக்காக உடனடியாக நடவடிக்கை, ஏன்னா இப்போ தொடர்பு கொள்றது ரொம்ப அத்தியாவசியம். ஸோ இதுவரைக்கு அந்த கனெக்டிவிட்டி ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூ வரல. ஆனால் அவங்களுக்கு அந்த போதியான அளவுக்கு அந்த பவர் பேக்கப் அல்லது டிஜி சேட்டோட அது அந்தந்த அந்த டிஎஸ்பி டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அங்கே ஸ்பெஷல் நோடல் ஆஃபீஸர் நம்ம ஒரு 12 ஐஎஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் மூத்த அலுவலர்கள், உதாரணமாக நம்ம சிஆர்ஏ கமிஷன், அதாவது அந்த கூடுதல் தலைமைச் செயலாளரும் இந்த ஆணையர் நிர்வாக வருவாய் நிர்வாக ஆணையர் அவரும் அங்கே இருக்கிறாரு. ஃபயர் சர்வீஸ் டைரக்டர் ஜெனரல் ஃபயர் சர்வீஸ் அவரும் தூத்துக்குடியில் இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அவரும் இங்கே தான் இருக்காரு. அதே மாதிரி அந்த நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் அங்கே இருக்கிறாரு. நிறைய நம்ம சீனியர் ஆஃபீஸர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.